திருச்சிற்றம்பலம். திரு பரியலூர் வீரட்டானம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் ஸ்தலம் 8 வீரட்டான ஸ்தலங்கள், அதாவது அஷ்ட வீரட்டான ஸ்தலங்களில் ஒன்றான திரு பரியலூர் என்று அழைக்கப்படும் கீழப்பரசலூர் என்ற தக்ஷ சம்ஹாரமூர்த்தியாக சுவாமி 8 இடங்களில் 8 சம்ஹாரத்தை நிகழ்த்தினர். அதில் 4வது ஸ்தலமாக இருக்கக்கூடியதான் இந்த தக்ஷ சம்ஹாரமூர்த்தி. இந்த ஸ்தலத்தின் ஸ்தல விசேஷம், ஸ்தல புராணத்தையும் முன்பே கூறியிருந்தேன். இந்த திருக்கோவிலானது தர்மபுர ஆதீனத்திற்கு சொந்தமான கோவில் மற்றும் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி 2024 இந்த திருக்கோவிலின் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது தர்மபுர ஆதீனத்தின் தலைமையில் 6 கால யாகசால பூஜைக்கு பின்பு நடந்து முடிஞ்சது. இன்னைக்கு இந்த ஸ்தலத்தை பற்றி 8 வீரட்டான ஸ்தலங்கள் என்னென்னவும் இந்த ஸ்தலத்தை பற்றி மேலும் சில தகவல்களை இன்னைக்கு அறியலாம். அஷ்ட வீரட்டானம் என்று சொன்னாலே 8 ஸ்தலங்களில் சுவாமி 8 விதமான சம்ஹாரங்களை நிகழ்த்தின ஒரு 8 ஸ்தலங்கள் என்னென்ன என்று பார்ப்போம். முதலில் திருக்கண்டியூர். பிரம்மசிரகண்டீஸ்வரர், பிரம்மனின் 5வது தலையை சிவபெருமான் கொய்த ஒரு ஸ்தலம் திருக்கண்டியூர். 2வது திருக்கோவிலூர். திருக்கோவிலூர் வீரட்டானம் என்று அந்தகாசுர சம்ஹாரமூர்த்தி. அந்தகாசுரன் ஒரு இருளால் உருவானப்பட்ட அசுரனை சுவாமி மகாகால பைரவராக வதைத்த ஒரு ஸ்தலம் திருக்கோவிலூர். அடுத்தது திருவதிகை வீரட்டானம். அதிகை வீரட்டானம் 2 சிறப்புகளை கொண்டது. ஒன்று திரிபுர சம்ஹாரம், சுவாமி திரிபுரத்தையும் எரிச்ச ஒரு இடமாகவும், 2வது அப்பர் பெருமானை சூளை நோய் கொடுத்து ஆட்கொண்ட ஒரு ஸ்தலம் திருவதிகை வீரட்டானம். 4வது தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகும் தக்ஷ சம்ஹாரமூர்த்தியான திரு பரியலூர் வீரட்டானம். 5வது திருவீர்க்குடி. ஜலந்திராசுரனை சுவாமி சம்ஹரித்த இடம்தான் திருவீர்க்குடி. 6வது வழுவூர். வழுவூர் என்று சொன்னாலே கஜசம்ஹாரமூர்த்தி. 7வது ஸ்தலம் திரு கொர்க்கை வீரட்டானம். அங்கே சுவாமி மன்மத தகன மூர்த்தியாக முன்பே இதுக்கு நான் வீடியோ பதிவிட்டிருந்தேன். திரு கொர்க்கை வீரட்டானம் மற்றும் கடைசியாக திருக்கடையூர். திருக்கடையூர்னாலே அபிராமி அம்பாள் அமிர்தகடேஸ்வரரும் காலசம்ஹாரமூர்த்தியாக இந்த 8 வீரட்டான ஸ்தலங்கள் திகழ்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் கீழப்பரசலூர் என்று சொல்லக்கூடிய வீரட்டானேஸ்வர சுவாமி அருள்மிகு பாலாம்பிகை, அதாவது இளம் கொம்பனையால் உடனமர் ஸ்ரீ வீரட்டானேஸ்வரர், ஸ்ரீ தக்ஷபுரீஸ்வரர், ஸ்ரீ தக்ஷயாக சம்ஹாரமூர்த்தி என்றெல்லாம் அழைக்கப்படும் இந்த வீரட்டானேஸ்வர ஸ்தலத்தை பற்றி இன்னைக்கு நாம் மேலும் சில தகவல்களை அறியலாம். கீழப்பரசலூர் எங்க இருக்கிறது என்றால், மயிலாடுதுறையிலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் செம்பனார் கோவில் செல்லும் வழியில் நல்லடை என்ற ஒரு ஊரில் இருந்து 3 கிலோமீட்டர் சென்றால் இந்த கீழப்பரசலூரை அடையலாம். இந்த பரியலூர் வீரட்டானத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலும் சில ஸ்தலங்கள் மயிலாடுதுறை, விலநகர், திரு பல்லவனீச்சரம் என்று அழைக்கப்படும் பூம்புகார், சாயாவனம், திருவெங்காடு, கீழை திருக்காட்டுப்பள்ளி, செம்பனார் கோவில், திரு கலிக்காமூர், நானிப்பள்ளி, வலம்புரம், தலைச்சங்காடு, ஆக்கூர், திருக்கடையூர் மற்றும் திருக்கடையூர் மயானம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தக்ஷ சம்ஹாரமூர்த்தி அப்படின்னாலே சுவாமி வீரபத்ரராக தான் அழைக்கப்படுகிறார். ஒரு சமயம் பிரம்மதேவனின் புதல்வன் தான் தக்ஷன்னு சொல்லக்கூடிய தக்ஷ பிரஜாபதி. தக்ஷ பிரஜாபதிக்கு மகளாக பிறந்தவள் தான் தாக்ஷாயணி. அந்த தாக்ஷாயணி சிவபெருமான தியானம் பண்ணி தபஸ் பண்ணி சுவாமியை கல்யாணம் பண்ணிண்டா என்பது புராண வரலாறு. அந்த தக்ஷ பிரஜாபதி சிவபெருமானை துதித்து நிறைய வரங்கள் வாங்கின்றதால் அவனுக்கு கர்வம் ஏற்பட்டு சிவபெருமானை அழைக்காமல் அவன் செய்த ஹோமம் தான் சோமயாகம். அத்தனை தேவர்களையும் அழைத்த தக்ஷன் சிவபெருமானை அழைக்க மறக்கலை. சிவபெருமானை வேணுமென்றே அழைக்கலை. அப்போது அழைக்காத போது மகளான தாக்ஷாயினி யாகத்தை தடுக்க போது தாக்ஷாயினியை மட்டும் அவன் அவமதிக்கவில்லை, சிவபெருமானையும் அவமதித்து பேசியதால் கோபம் கொண்ட தாக்ஷாயினி
தக்ஷனை சபிக்கிறாள், இந்த யாகம் உனக்கு பூர்த்தி ஆகாது என்று சபித்து தானே அக்னிக்குள் அம்பாள் ஆவாகனம் பண்ணிட்டா. அப்போ ஆவாகனம் பண்ணிக்கும் போதுதான் சுவாமி ருத்ரதாண்டவம் ஆட திருமாலின் சக்கரம் போய் அந்த தேவியின் திருமேனியானது 51 சக்தி பீடங்களாக உருவான கதை. அப்போ அதே சமயம் ஆகும்பொழுது சிவபெருமான் கோபத்தில் தன்னோட ஜடாமுடியை கீழே போட்ட பலனா அது 2ஆ பொளந்து ஒன்று வீரபத்ரராகவும் ஒன்று மகாகாளியாகவும் வெளிப்பட இந்த வீரபத்ரனும் மிச்ச பூதகணங்களும் தக்ஷயாகத்திற்குள் பூந்து தக்ஷனின் தலையை வீரபத்ரன் வெட்டி அந்த யாகத்தில் சமர்ப்பித்து விட்டு மேலும் சிவபெருமானை அவமதிப்பதற்காக செஞ்ச இந்த யாகத்திற்காக அழைக்கப்பட்ட அத்தனை தேவர்களும் இந்த வீரபத்ரமூர்த்தியானவர் சபிச்சுட்டு போயிட்டார். அப்பொழுது சிவபெருமான் இடம் தேவர்களும் தக்ஷனின் மனைவியாரும் வேண்ட சுவாமி யாகத்தில் தோன்றி அனைவருக்கும் கருணை புரிஞ்சு இந்த தக்ஷனுக்கு ஆட்டுத்தலையை வைக்கிறார். ஆட்டுத்தலை வைப்பதன் காரணம் எந்த ஒரு உணர்ச்சியுமே எந்த ஒரு நிகழ்வுக்குமே இல்லாத ஒரு வஸ்து தான் ஆடு. ஆகையால் தக்ஷனுக்கு அந்த ஆட்டுத்தலையை வைத்து தக்ஷன் இதனால் சுவாமி துதிச்சு சொன்ன ஸ்தோத்திரம் தான் சமக்க பிரஷ்னம் மே அப்படின்ற ஒரு வார்த்தையுடன் முடியக்கூடிய சமக்க பிரஷ்னம். இதனால் இங்கே சுவாமி மகிழ்ந்து அதை ஸ்ரீருத்ரத்துடன் சேர்த்து தக்ஷன் இங்கே செஞ்ச முதல் அபிஷேகம், முதல் ருத்ராபிஷேகம் இந்த ஸ்தலம், இந்த பரிலூர் வீரட்டானத்தில் தான். இந்த ஸ்தலத்தில் விஷ்ணு, மகாலட்சுமி, பிரம்மா, சரஸ்வதி, இந்திரன், அக்னி, யமன், நிருத்தி, வருணன், வாயு, குபேரன், சப்தரிஷிகள் மற்றும் பிற தேவதைகள் இந்த ஸ்தலத்தில் சுவாமியை வணங்கியதாக இந்த கோவிலின் வரலாறு குறிப்பானது உண்டு. இந்த கோவிலின் சுவாமி மற்றும் அம்பாளின் சந்நிதியை தவிர்த்து மகாகணபதி, கற்பக கணபதி, மகாலட்சுமி, க்ஷேத்திரபாலகர், சிவசூரியன், கற்பக விநாயகர் மற்றும் 4 கோஷ்டத்தில் இருப்பதாக இந்த ஸ்தலத்தில் பார்க்கலாம். இந்த ஸ்தலத்தின் உற்சவ மூர்த்தியாக விநாயகர், வீரபத்ரர், நடராஜர், சோமாஸ்கந்தர் இவர்கள் எல்லாரும் பிரதானமான மூலஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றன. இந்த ஸ்தலத்தில் வீரபத்ரர் உற்சவர் தக்ஷசம்ஹார மூர்த்தி 6 திருக்கரங்களுடனும் தனது திருவடியில் தக்ஷனும் ஆட்டுத்தலையுடன் தக்ஷனின் மனைவியாரும் சுவாமியை வணங்குவது போல் ஒரு தோற்றம், ஒரு அமைப்பானது இந்த கோவிலில் காணலாம். இந்த கோவில் கோஷ்டத்தில் நர்த்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை மற்றும் சண்டிகேஸ்வரரை காணலாம். முன்பே கூறியிருந்தேன், இந்த ஸ்தலத்திற்கு ருத்ராபிஷேகம் பெயர் போன ஒரு விஷயம். ஏனென்றால் சமக்க பிரஷ்னம் உருவான ஸ்தலமாகவும் தக்ஷ பிரஜாபதி சிவபெருமானுக்கு செஞ்ச முதல் ருத்ராபிஷேகம் இந்த ஸ்தலத்திலிருந்தும் தோன்றினதாக புராண வரலாறு கூறியிருந்தேன். ஆகையால் இங்கே வீரபத்ரர், ஆகாச பைரவர், அகோர வீரபத்ரர், பெரியாண்டவர், பெத்தாண்டவர் என்றெல்லாம் இந்த திருக்கோவிலில் அழைக்கப்படுகிறார். இதுதான் வீரபத்ரருக்கான முதல் கோவிலாகும் உலகத்தில். அதாவது இந்த திருக்கோவிலில் வீரபத்ரர் எல்லா தேவர்களையும் சபிக்கும் சமயத்தில் சூரியனையும் சபித்த சமயம் சூரியன் ஒரு பல்லை இழந்த போல் இந்த கோவிலில் சுவாமியை வணங்கும் நிலையில் காட்சி தருகிறார். இந்த கோவிலில் நவக்கிரக சன்னதியானது கிடையாது. சுவாமியின் மூலவர் சன்னதிக்கு பின்பு லிங்கோத்பவர் சன்னதியானது காணலாம். இங்கே லிங்கோத்பவர் சன்னதியில் மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவனும் சுவாமியை வணங்குவது போல் ஒரு தோற்றத்தில் காட்சியளிக்கின்றன. திருக்கோவிலின் வெளிப்புறத்தில், அதாவது மூலஸ்தானத்துக்கு வெளிப்பக்கத்தில் தக்ஷ பிரஜாபதி சிவபெருமானை ஆட்டுத்தலையில் வணங்குவது போல் ஒரு தோற்றமானது காணலாம். முருகப்பெருமானின் திருப்புகழில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஸ்தலத்தில் இதுவும் ஒன்று. சைவ சமயத்தில் 276 பாடல் பெற்ற ஸ்தலத்தில் சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலமாக இந்த பரிலூர் வீரட்டானமானது திகழ்கிறது. அதாவது இந்த காவேரி தெங்கரை ஸ்தலத்தில் 41வது ஸ்தலமாக இந்த பரிலூர் வீரட்டானமும் சுவாமி மூலவரான வீரட்டானேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக திகழ்கிறார். இந்த ஸ்தலத்தில் மேலும் பல தகவல்களுடன் சந்திப்போம். சிவாய நம.